தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலைய நடிக்க வச்சோம். ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, டி. ராஜேந்திரன் சார், சிம்பு சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். இப்போ கன்டென்ட்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம சிம்பு சாருக்கும், டி. ராஜேந்திரன் சாருக்கும் நான் சவால் விட்டுருக்கேன். நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலைய நடிக்க வச்சோம். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, நம்ம டி. ராஜேந்திரன் சாரும், சிம்பு சாரும் இந்த உலகை வெல்லவா படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரான்னு சொல்லியிருக்கேன். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலைய நடிக்க வச்சோம். ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, டி. ராஜேந்திரன் சார், சிம்பு சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். இப்போ கன்டென்ட்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம சிம்பு சாருக்கும், டி. ராஜேந்திரன் சாருக்கும் நான் சவால் விட்டுருக்கேன். நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலைய நடிக்க வச்சோம். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, நம்ம டி. ராஜேந்திரன் சாரும், சிம்பு சாரும் இந்த உலகை வெல்லவா படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரான்னு சொல்லியிருக்கேன்.